Hi all, welcome to my Ambrosia. இன்னைக்கு vlogல நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிள் எட் எலகண்டான vegan orange cake with cream cheese frosting தாங்க. So let's start by making our orange cake first. நம்மளோட அவனை 170 degree Celsiusக்கு preheat பண்ணிக்கோங்க. Dry ingredients sift பண்ணி வச்சிருக்கேன். கூடவே goes in our wet ingredient first orange juice add பண்ணிட்டு கூடவே நான் எனக்கு canola oil யூஸ் பண்ணியிருக்கேன். You can use any kind of neutral oil that doesn't affect orange flavor. And then 1 teaspoon of vanilla extract add பண்ணிட்டு இந்த பேட்டரை ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி vegan cakes are very soft and tender by nature. கொஞ்சம் ஓவர் மிக்ஸ் பண்ணாலும் it will become very dense and chewy because of gluten. ஸோ ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 30 to 35 minutes பேக் பண்ணிக்கலாம். ஆர் until your toothpick comes out clean அதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஆரஞ்ச் கர்ட் பேக் ஆகட்டும். ஆரஞ்ச் கர்ட் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஆரஞ்ச் ஜூஸ், கார்ன்ஸ்டார்ச் அண்ட் சுகர் யூஸ் பண்ண ஆரஞ்ச் கர்ட். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இதோட ரெசிபி டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் தட். ஒரு சாஃப்டான ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அண்ட் அதை நம்ம ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது 2 types ஆஃப் ஆரஞ்ச் கர்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். டைப் 1 பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ், சுகர் அண்ட் கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ண ஆரஞ்ச் கர்ட். அண்ட் இந்த ஒரு திக்கான கர்ட் இருக்குல்ல, இது வந்து பட்டர் யூஸ் பண்ணி குக் பண்ண ஆரஞ்ச் கர்ட். பட்டர் வித் ஆரோரூட் பவுடர், ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் சுகர் யூஸ் பண்ணி குக் பண்ண ஆரஞ்ச் கர்ட். அண்ட் நம்மளோட வீகன் ஜாஃபா ஸ்டைல் டார்ட்டில் இது வந்து நான் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஈவன் ஆஃப்டர் ரெஃப்ரிஜரேட்டிங் ஃபார் 2 to 3 days அதோட கன்சிஸ்டன்சி இப்படியே தான் இருக்கும். ரொம்ப ஹார்டாக செட் ஆகாது. வெரஸ் ஆரஞ்ச் ஜூஸ், சுகர் அண்ட் கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ணி நம்ம பண்ண ஆரஞ்ச் கர்ட் ஒரு திக்கான ஜெல்லி லைக் கன்சிஸ்டன்சியாக மாறி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ஃபில்லிங்காக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே அந்த திக்கான ஜெல்லியவே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இமர்ஷன் பிளெண்டரில் அதை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 seconds நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த திக்கான ஜெல்லி சங்க்ஸ் வரும்போது அவ்வளோ பலைட்டபிளாக இருக்காது மவுத்துக்கு. ஸோ அது நம்ம பார்த்துக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். வீகன் விப்பிங் க்ரீம், மேப்பிள் சிரப் அண்ட் 1/4 cup ஆஃப் வீகன் க்ரீம் சீஸ் நான் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட கேக்கில் அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிஃபோர் ஃபில்லிங் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டேம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட ஃபில்லிங் கேக்கில் வந்து ஒரு மாதிரி வெளியில் எக்ஸ்ட்ரா ஃபில்லிங் வரும்போது அது ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த ஆரஞ்ச் கட் பார்த்திங்கன்னா ஓவர்லி ஸ்வீட்டாக இருக்காது. ஆரஞ்சோட ஸ்லைட் பிட்டர்னஸ் இருக்கும். இஃப் யூ வாண்ட் மோர் ஸ்வீட்னஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆட் 2 to 3 tablespoon ஆஃப் எக்ஸ்ட்ரா சுகர். அண்ட் நம்மளோட கேக் லேயர்ஸை ஃபில் பண்ணியாச்சு. க்ரம் கோட் கொடுத்தாச்சு. மெயின் கோட்டும் நான் கொடுத்துட்ருக்குறேன். சின்ஸ் இது ஃபேமிலிக்கு அப்படிங்கிறதுனால ஓவராக நான் வந்து கேக் டிசைன் பண்ண போகிறதுல ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் இதில் சுகர் ஷீட் தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் சுகர் ஷீட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கேக்கை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுகர் ஷீட்டோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் அன்ஓப்பன் சுகர் ஷீட்டை டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல ஒரு கூலான ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேக்கை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். கண்டென்சேஷன் வருதோ இல்லை ஸ்வெட் ஆகிறதோ, ஸ்மட்ஜ் ஆகிறதோ இல்லை சாகி ஆகிறதோ எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பேட்டுலா வச்சு ஜஸ்ட் ஒரு ஜென்டிலான ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கணும். ஸோ தட் நம்மளோட ஷீட் வந்து கேக்கில் வந்து அப்ளை ஆகும். அண்ட் இது மேலே உங்களுக்கு ஒரு க்ளாஸி ஃபினிஷ் வேணும்னா நியூட்ரல் ஜெல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அதை சுற்றி ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் நம்ம கொடுத்துக்கணும். எல்லோவல் தீம்ங்கிறதுனால நான் பர்பிள் கலர் ஐசிங் மேலே கொடுத்துருக்குறேன். So this is our simple vegan orange cake. So if you like the video, do subscribe and share.
தேங்க்யூ.